எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் நாத்தனார் வீட்டில் உறமுறை வந்ததுனால எல்லா நான்வெஜ்ஜும் ஒரே இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியார் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, "சரோ வந்தாலும் வீடியோ எடுப்பாடி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நானும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்ததுங்க. ஒரு பக்கம் பிரியாணிக்கும் தாளிச்சு விட்ருந்தாங்க. "என்னங்க அத்தை, எப்பயும் போல் பிரியாணி சிக்கன் கிரேவி தானா?" அப்படின்னு நான் கேட்டேன். "இல்லை சரோ, இன்றைக்கி மட்டன் வடை நம்ம செய்ய போகிறோம்" அப்படின்னு சொன்னாங்க. மட்டன் வடை வந்து கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு வந்து பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணிக்கும் தாளித்து விட்ருந்தாங்க. மீன் குழம்புக்கு வந்து மீன் குழம்பு செய்கிறதுக்காக தனியாக குழம்புக்கு எடுத்து வச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் பொண்ணு துரு துருன்னு நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சைடு அந்த சைடும் துரு துருன்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. மீன் குழம்பையும் நான் தான் கிண்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் நாத்தனார் பொண்ணு கிண்டி விட்டாங்க. ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை வேலை. எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் மட்டன் வடை எப்பங்கத்த போடலாம் அப்படின்னு கேட்கும்போது, மீனை பொரித்து எடுத்துகிட்டு மட்டன் வடை போட்டுடலாம் சரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க மட்டன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்துக்கறியில் வந்து நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்துட்டுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு பிறுபிறுன்னு அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலையை வந்து நீங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கொத்துக்கறியவும் பொட்டுக்கடலை மாவும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு சோம்பு, உப்பு, வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இல்லை இந்த அளவே போதுன்னா நல்லா கெட்டியமாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. உருண்டையாக பிடிச்சிங்கன்னா மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிரும். இல்லை தட்டி போட்டிங்கன்னா வடைங்க. இப்படி தான் மட்டன் வடை நாங்கள் செஞ்சோம். ரொம்ப சுவையாக இருந்தது. நார்மலாக நீங்கள் மட்டனை வாங்கி கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மட்டன் வடை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். எங்கள் மாமியார் வந்து மட்டனை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் பொண்ணு அதில் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக நாங்கள் மட்டன் வடை செஞ்சு சாப்பிட்டோங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றி. இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க. நீங்கள் மட்டன் என்னைக்காவது எடுத்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மட்டன் வடை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க.